ஒரு மனிதன் 2 முறை அமெரிக்காவையே ஏமாற்றினான் என்று தெரியுமா? பேரி மின்கோ வெறும் 15 வயதில் ZZZ பெஸ்ட் என்ற கார்பரேட் கம்பெனி தொடங்கினான். ஆனால் அது வெறும் போர்வை மட்டுமே. உள்ளே இருந்தது கிரெடிட் கார்டு மோசடி. 21 வயதில் அவன் அந்த கம்பெனியை நியூயார்க் பங்குச் சந்தையில் பதிவு செய்தான். $300 மில்லியன் மதிப்பு காட்டினான். ஆனால் அந்த வருமானத்தில் கிட்டத்தட்ட எதுவும் உண்மையில்லை. வழக்கு தீர்ந்தது. சிறை சென்றான். வெளியே வந்தபோது அவன் வேறொரு முகமூடி அணிந்தான். பாஸ்டர், கடவுளை நம்பும் மனிதன், மோசடியை கண்டுபிடிக்கும் நிபுணன். இந்த நம்பகத்தன்மையை அவன் ஆயுதமாக மாற்றினான். நல்ல கம்பெனிகளை பொய்யான மோசடி அறிக்கைகளால் தாக்கினான். அவற்றின் பங்கு விலை விழுந்த போது அவன் பணம் சம்பாதித்தான். முழு நாடும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் மீண்டும் மோசடி செய்தான். 2வது வழக்கு, 2வது சிறை தண்டனை. சிலர் தண்டனையிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். பேரி மின்கோ மோசடியையே ஒரு கலையாக மாற்றினான்.